நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் இங்கிலீஷ் பேச தெரியல இல்ல இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறது கிடையாது. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? குவிக்கா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுதான் நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறோம். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ரீல முழுசா பாருங்க. ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்னிங் இன் 12 days. இன்னைக்கு டே 10. நீங்க ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அட்வான்ஸ்ட் வேர்ட்ஸ், காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. சாதாரணமா சிம்பிளா இருக்கக்கூடிய சென்டென்சஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இங்கிலீஷ பொறுத்தவரை எல்லா டைமும் நம்மளால ஃபார்ம் பண்ணி ஃப்ளூவெண்டா பேச முடியாது. சோ இந்த கேஸ் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே நம்ம நிறைய சென்டென்சஸ், நிறைய ஃப்ரேசஸ் மெமரைஸ் பண்ணா நம்மளுடைய இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்க்கு அது கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். நான் சில சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்க கண்டிப்பா மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், please open the door. Please don't make noise. Sit and study. Are you hungry? I will be there in 5 minutes. Reduce the volume of TV. I completed my homework today. Shall I go and play outside? I am bored. Don't fight with others. இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் at the end of the video நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. Bye bye.